வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். கர்நாடக காங்கிரஸிடம் ஒட்டி உறவாடும் திருமாவளவன் அவர்களை பற்றி தான் இன்றைக்கு நான் பேசப் போகிறேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேகதாது அணையை கட்டியே தீருவேன் என்று சொன்ன கர்நாடக காங்கிரஸுக்காக ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்வதற்காக திருமாவளவன் அவர்கள் கர்நாடகா சென்றிருக்கிறார். இந்த செய்தியை கேட்கும்போது நமக்கெல்லாம் எப்படி இருக்கிறது? கர்நாடக காங்கிரஸ் எவ்வளோ வெளிப்படையாக தைரியமாக பேசுகிறார்களே. இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லையேன்னு நாம் எல்லாம் ஆதங்கத்தில் இருக்கோம். ஆனால் திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்காக பிரச்சாரம் செய்ய போயிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்காகவோ தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளுக்காகவோ இவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தானா? தமிழ்நாட்டில் தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி கர்நாடகாவிற்கு சென்று அவர்களுக்காக இவர் பிரச்சாரம் செய்திருப்பாரா? தமிழ்நாட்டில் அவர்கள் வேலை முடிந்துவிட்டது. அடுத்த தேர்தலுக்கு இன்னும் 2 வருடம் இருக்கிறது. அதற்குள் மக்கள் மறந்து விடுவார்கள் என்கிற நினைப்பில்தானே கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? தண்ணி இல்லைன்னா இந்த தண்ணீரையே நம்பிக்கிட்டு இருக்கிற விவசாயிகளோட நிலைமை என்னன்னு கவலைப்படாமல் காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரே. அவங்க தண்ணி தரமாட்டேன்னு சொல்கிறாங்களே, அதற்கு இவரும் உடன்படுகிறாரோ? இந்த மாதிரி ஒரு மோசமானவங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். தண்ணீருக்கே குரல் கொடுக்காதவங்க வேறு எதுக்காக நமக்கு குரல் கொடுப்பார்கள்? கர்நாடகக்காரர்களே நினைப்பாங்க, தண்ணி தரமாட்டோன்னு சொல்கிறோம், அப்படியும் நமக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு அரசியல்வாதி இருக்காங்களேன்னு அவங்களும் இவங்களை கேவலமாக தான் நினைப்பாங்க. பற்றியெல்லாம் திருமாவளவன் அவர்களுக்கு கவலை இல்லை. காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் இவருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுப்பார்கள் என்பதற்காக தமிழ்நாட்டு விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் தனக்கு மந்திரி பதவி கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறாரோ? திருமாவளவன் அவர்களே, அவர்களுக்காக பிரச்சாரம் செய்ய போகிறீங்க. அதனால் தமிழ்நாட்டு விவசாயிகள் எவ்வளோ வேதனைப்படுவார்கள் என்று நினைத்து பார்த்தீர்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.